முக்கிய செய்திகள். ரஷ்ய கொடியுடன் சென்ற வெனிசுலா எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்தது அமெரிக்கா. சர்வதேச கடல்சார் சட்டத்துக்கு எதிரானது என ரஷ்யா கண்டனம். சிவசேனா வேட்பாளரை வீழ்த்த காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், பாஜக கூட்டணி. மகாராஷ்டிர உள்ளாட்சி தேர்தலில் அரங்கேறிய அரசியல் விசித்திரம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் ஸ்டாலின். 3000 ரூபாய் ரொக்கப்பணமும் சேர்த்து வழங்க ஏற்பாடு. டெல்லியில் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி 1 மணி நேரம் சந்திப்பு. தமிழ்நாட்டில் கூட்டணியை வலுப்படுத்துவது பற்றி தீவிர ஆலோசனை. விடாமல் கொட்டும் பனிப்பொழிவால் தவிக்கும் ஐரோப்பிய நாடுகள். நெதர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் விமான போக்குவரத்து முடக்கம். வணக்கம். அட்லாண்டிக் கடலில் ரஷ்ய கொடியுடன் கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற வெனிசுலா எண்ணெய் கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்திருப்பது கடல்சார் சட்டத்திற்கு எதிரானது என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்துவதாக குற்றம் சாட்டி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவரது மனைவி சிலியா புளோரெஸ் இருவரையும் கைது செய்த அமெரிக்கா பூலோக நரகம் என்று வர்ணிக்கப்படும் புரூக்ளின் சிறையில் அடைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து வெனிசுலாவின் எண்ணெய் கிணறுகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள ட்ரம்ப், ரஷ்யா, சீனா, ஈரான், கியூபா ஆகிய நாடுகளை விரட்டிவிட்டு தங்களுக்கு மட்டுமே கச்சா எண்ணெய் விற்க வேண்டும் என்று அந்நாட்டுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அட்லாண்டிக் கடலில் ரஷ்ய கொடியுடன் கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற எண்ணெய் கப்பலை 2 வாரங்களாக கண்காணித்து வந்த அமெரிக்கா நேற்று சுற்றி வளைத்து பறிமுதல் செய்தது. ஐஸ்லாந்து அருகே அமெரிக்க கடலோர காவல் படை மற்றும் ராணுவம் இணைந்து நடத்திய அதிரடி நடவடிக்கையில் இந்த எண்ணெய் கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமெரிக்கா வெளியிட்ட வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரினெரா என்ற அந்த எண்ணெய் கப்பலுக்கு பாதுகாப்பாக ரஷ்ய கடற்படை கப்பல் சென்றது. இந்நிலையில் கரீபியன் கடலில் வெனிசுலாவின் மற்றொரு எண்ணெய் கப்பலும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் கடல்சார் சட்டத்திற்கு எதிரானது என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது. 1982ஆம் ஆண்டில் ஐநா கடல்சார் சட்டத்தின்படி ஆழ்கடலில் கப்பலை இயக்க ஒவ்வொரு நாட்டிற்கும் உரிமை உள்ளது என்றும் அதன் மீது தாக்குதல் நடத்த எந்த நாட்டிற்கும் உரிமை இல்லை என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆனால் வெனிசுலா மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமெரிக்கா அதன் காரணமாகவே 2 எண்ணெய் கப்பல்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்து தீவை ராணுவ நடவடிக்கை மூலம் கைப்பற்றுவது தொடர்பாக ட்ரம்ப் ஆலோசனை நடத்தியதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் தெரிவித்தார். அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து மிகவும் முக்கியம் என்ற கரோலின், இந்த தீவை மீட்பதன் மூலம் ஆர்டிக் பிராந்தியத்தில் சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை ஒழிக்க முடியும் என்று கூறினார். எனவேதான் கிரீன்லாந்தை வாங்குவதில் ட்ரம்ப் முனைப்பு காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிர உள்ளாட்சி தேர்தலில் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவை வீழ்த்த காங்கிரஸ் கட்சியுடன் பாஜக கைகோர்த்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தில் நடைபெற்று வரும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதில் ஆளும் பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவை தனித்தனியாகவும் எதிர்கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் கைகோர்த்தும் போட்டியிட்டு வருகின்றன. இந்நிலையில் துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டேவின் மக்களவை தொகுதியான தானேவை உள்ளடக்கிய அம்பர்நாத் நகராட்சிக்கான தேர்தல் கடந்த மாதம் 20ஆம் தேதி நடைபெற்றது. 60 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் பாஜகவும் சிவசேனாவும் தனித்தனியாக போட்டியிட்டன. சிவசேனா தனிபெரும் கட்சியாக 27 இடங்களிலும் பாஜக 14 இடங்களிலும் வெற்றி பெற்றன. காங்கிரஸ் 12 இடங்களையும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 4 இடங்களையும் கைப்பற்றின. சுயேட்சைகள் 2 இடங்களில் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் நகராட்சி தலைவர் பதவியை கைப்பற்ற பாஜகவும் சிவசேனாவும் வேட்பாளர்களை களமிறக்கின. இதில் பாஜக வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்காக காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் உறுப்பினர்கள் அம்பர்நாத் விகாடி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து ஆதரவு அளித்தனர். இதனால் பாஜக வேட்பாளர் திரு தேஜஸ்ரீ கரஞ்சூலை பாட்டேல் வெற்றி பெற்றார். சிவசேனாவை வீழ்த்துவதற்காக பரம வைரிகளான பாஜகவும் காங்கிரசும் கைகோர்த்தது மகாராஷ்டிர அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. இதனையடுத்து மேலிடத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக 12 காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். அம்பர்நாத் விகாடி கூட்டணியை விட்டு உடனே வெளியேறுமாறு பாஜக உறுப்பினர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் தமிழ்நாட்டில் உள்ள 2,22,91,730 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு
1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொண்ட பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்காக ரூபாய் 248 கோடியே 66 லட்சம் ஒதுக்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்குவதற்காக அரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு ஆகியவை நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள விலையில்லா வேட்டிகளும் சேலைகளும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் 3000 ரொக்கப்பணமும் வழங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆணையிட்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே பொங்கல் பரிசு தொகுப்புடன் அதை பெறுவதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை ஆலந்தூரில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கன்கள் ஏற்கனவே வீடு வீடாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் இன்று முதல் பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. ரேஷன் அட்டையில் பெயர் இருப்பவர்களில் யாராவது ஒருவர் சென்று பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி சந்தித்து 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் அதிமுக பாஜக கூட்டணி முடிவானது. இதனையடுத்து தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழுவை பாஜக அமைத்தது. அந்த குழுவினர் எடப்பாடி திரு பழனிசாமியை கடந்த மாதம் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எடப்பாடி திரு பழனிசாமியை சந்திக்கவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி மட்டும் திருச்சியில் அவரை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளை விரைவில் இறுதி செய்யுமாறு திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் எடப்பாடி திரு பழனிசாமியை நேற்று சந்தித்த பாமக தலைவர் திரு அன்புமணி தங்கள் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்ததாக அறிவித்தார். திரு அன்புமணியுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு நேற்றிரவு 10:15 மணி அளவில் திரு அமித்ஷாவின் இல்லத்தில் அவரை திரு பழனிசாமி சந்தித்து பேசினார். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணி இடையிலான தொகுதி பங்கீடு மற்றும் பாஜகவுக்கு அதிக இடங்களை ஒதுக்குவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எடப்பாடி திரு பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை மீண்டும் கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் கொட்டி வரும் கடும் பனிப்பொழிவால் 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருவதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே வட ஐரோப்பிய நாடுகளில் பனிப்பொழிவு தொடர்ந்து கடுமையாக அதிகரித்து வருகிறது. நெதர்லாந்து நாட்டில் சாலைகள், ரயில் தண்டவாளங்கள், மரங்கள், வாகனங்கள், கட்டடங்கள் என அனைத்தும் பனிப்போர்வையால் மூடப்பட்டுள்ளன. இதனால் ரயில் போக்குவரத்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரம் அமைந்துள்ள பகுதி மற்றும் அந்த நகர் முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல அழகாக காட்சியளிக்கின்றன. அவற்றை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக படையெடுத்து வருகின்றனர். பிரான்ஸ் நாட்டில் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிக அளவில் கொட்டி வரும் பனிப்பொழிவால் ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 550 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகளில் பனி கொட்டி கிடப்பதால் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் சாலைகள், குடியிருப்புகள் பனியால் மூடப்பட்டுள்ளதுடன் ஏரிகள் உறைந்து காணப்படுகின்றன. ஸ்லோவேனியா நாட்டின் பிலிட் நகரில் பனி படர்ந்து ரம்யமாக காட்சியளிக்கும் இயற்கை அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. பச்சை பசேல் என காட்சியளிக்கும் அங்குள்ள ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள எழில் மிகுந்த பகுதிகள் தற்போது பனி படர்ந்த வெண்ணிறமாக காட்சியளிப்பதால் உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் சுய புகைப்படங்களை எடுத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். பெல்ஜியம், ஸ்காட்லாந்து, போஸ்னியாவில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் கொட்டி கிடக்கும் பனி குவியல்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அல்பேனியாவில் பலத்த மழை கொட்டியதால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் முடங்கியுள்ளதால் மக்கள் தவித்து போனார்கள். அமெரிக்காவில் சட்டங்களை மீறும் இந்திய மாணவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று டெல்லியில் உள்ள அந்நாட்டு தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு 2வது முறையாக ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்கும் நடைமுறையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளார்.
அமெரிக்காவில் தங்கி பணியாற்றும் வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 உயர்த்தியதுடன் திறன் மிகுந்த அதிக ஊதியம் வாங்கும் பணியாளர்களுக்கு மட்டுமே இனி விசா வழங்கப்படும் என்று அந்நாடு அறிவித்திருந்தது. மேலும் உள்நாட்டு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விண்ணப்பதாரரின் 5 ஆண்டு கால சமூக வலைதள பக்கங்களை ஆய்வு செய்த பிறகே விசா வழங்கப்படும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அங்குள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்கச் செல்லும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா வழங்குவதிலும் கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் மாணவர்கள் சட்டங்களை மீறினால் விசாக்கள் ரத்து செய்யப்படவும் நாடு கடத்தப்படவும் எதிர்காலத்தில் மீண்டும் விசா பெற முடியாத நிலையும் ஏற்படும் என்று டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் கைது செய்யப்பட்டாலோ அல்லது சட்டங்களை மீறினாலோ விசா ரத்து செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் கைது செய்யப்பட்டாலோ அல்லது சட்டங்களை மீறினாலோ விசா ரத்து செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. எனவே இந்திய மாணவர்கள் அங்குள்ள விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசா என்பது சலுகையே அன்றி உரிமையல்ல என்று கூறியுள்ள அமெரிக்க தூதரகம் எனவே தவறாமல் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 9 மாநிலங்கள், புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் 6.5 கோடி வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முதன்முறையாக SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்தன. அதன் பிறகு பட்டியலில் இடம் பெறாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அவகாசம் அளிக்கப்பட்டது. பீகாரை தொடர்ந்து இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர் ஆகிய 9 மாநிலங்களிலும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகள் ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களிலும் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி ஒரு மாதத்திற்கும் மேலாக SIR பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 2,89 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களும், மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்களும், குஜராத்தில் 73 லட்சம் வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் SIR பணிகளுக்கு முன்பு 50.9 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 44.4 கோடி வாக்காளர்கள் மட்டுமே பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அதன்படி 6,50 லட்சம் வாக்காளர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களால் நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த படம் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் இப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதி திருமதி ஆஷா, ஒரு திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க முடிவு செய்யப்பட்ட பிறகு ஏன் மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று தணிக்கை வாரியத்திடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு ஜனநாயகன் படத்தில் பாதுகாப்பு படையின் லட்சணை அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் மறு ஆய்வுக்கு உள்படுத்துவதாகவும் தணிக்கை குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மறு ஆய்வு குறித்து 5ஆம் தேதியே பட தயாரிப்பு குழுவிடம் தெரிவித்து விட்டதாகவும் மறு தணிக்கைக்கு அமைக்கப்பட்ட குழுவின் புதிய உறுப்பினர்களும் படத்தை பார்க்க வேண்டும் என்பதால் 4 வாரம் அவகாசம் வேண்டும் என்றும் தணிக்கை வாரியம் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் UA சான்றிதழ் வழங்க ஒப்புக்கொண்ட நிலையில் ஒரே ஒரு உறுப்பினருக்கு மட்டும் உடன்பாடு இல்லை என்பதால் மறு தணிக்கை செய்ய வேண்டும் என்பது நியாயமா என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி படம் வெளியிட திட்டமிட்டிருந்த 9ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதையடுத்து ஜனநாயகம் திரைப்படம் நாளை வெளியாகாது என்றும் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து நெல்லை, தூத்துக்குடி, போத்தனூருக்கு கூடுதலாக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொங்கல் விழாவை சொந்த ஊரில் கொண்டாட அனைவரும் தயாராகி வரும் நிலையில் அனைத்து ரயில்களிலும் முன்பதிவு முடிவடைந்துள்ளது. இதையடுத்து பயணிகளுக்கு உதவும் விதமாக நெல்லை, தூத்துக்குடி மற்றும் போத்தனூருக்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல், தூத்துக்குடி, சென்னை சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் வாராந்திர எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் ஜனவரி 12 மற்றும் 19ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு மறுநாள் நண்பகல் 12:15 மணிக்கு தூத்துக்குடியை சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஜனவரி 13 மற்றும் 20ஆம் தேதி மாலை 5:50 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 9:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
திருநெல்வேலி தாம்பரம் திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலிருந்து ஜனவரி 13 மற்றும் 20ஆம் தேதி காலை 3:45 மணிக்கு புறப்பட்டு அதே நாள் பிற்பகல் 2 மணிக்கு தாம்பரம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து அதே நாட்களில் பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 2 மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும். இந்த ரயில்களில் ஏசி பெட்டிகள், சாதாரண வகுப்பு சேர்கார் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டிகள் இணைக்கப்பட்டு போத்தனூர் சென்னை சென்ட்ரல் போத்தனூர் இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் ஜனவரி 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு போத்தனூரில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 9:50 மணிக்கு சென்னை சென்ட்ரல் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஜனவரி 9ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 9:05 மணிக்கு போத்தனூரை அடையும் என்றும் இந்த ரயில் முழுவதும் ஏசி 3ஆம் வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி செங்கல்பட்டு திருநெல்வேலி இடையிலான சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில்கள் திருநெல்வேலியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி காலை 3:45 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 1:15 மணிக்கு செங்கல்பட்டை சென்றடையும். மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டிலிருந்து பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 2 மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும். திருநெல்வேலி தாம்பரம் இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் ஜனவரி 12 மற்றும் 19 அன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு அதே நாள் பிற்பகல் 1:30 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து மாலை 4:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களில் ஏசி 2ஆம் 3ஆம் வகுப்பு, ஸ்லீப்பர் மற்றும் பொது பெட்டிகள் இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளைகளை தயார்படுத்தும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநிலத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. பொங்கல் திருநாளாம் ஜனவரி 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி, அதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி பாலமேட்டிலும் 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளை தயார்படுத்தும் பயிற்சிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இலங்கை முன்னாள் அமைச்சரும் இலங்கை தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான திரு செந்தில் தொண்டைமான் பூர்வீக கிராமமான ஆலவளாம்பட்டியில் உள்ள தென்னந்தோப்பில் காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளித்ததை பார்வையிட்டார். அங்கு ஜவுளிக்கடை பொம்மைகளை நிறுத்தி வைத்து காளைகளுக்கு வாடி வாசல் பயிற்சி அளித்து ஆயத்தப்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டின் மிக பிரபலமான பேட்ட, காளி, பாகுபலி, புலிக்குளம், காங்கேயம் உள்ளிட்ட 10 காளைகளை திரு செந்தில் தொண்டைமான் வளர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காளைகளுக்கும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக நாள்தோறும் நீச்சல் பயிற்சி, மண்ணை குத்தும் பயிற்சி, உடற்பயிற்சி உள்ளிட்ட பல பயிற்சிகளை ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் வழங்கி வருகிறது. செந்தில் தொண்டைமான் சார் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அவங்க மாடுகள்லாம் பார்த்தோம், நல்லா பராமரிச்சிருக்காங்க. இப்போ வாடி வாசல் மாதிரி வச்சு அவங்க பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்வையிட தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பொங்கலை முன்னிட்டு நம்ம ஜல்லிக்கட்டு ஆரம்பமாயிருச்சு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பர்சனலாக 7 மாடு நான் வளர்த்துட்ருக்கேன். அது ஒரு வருஷமாக நம்ம நிறையா தீவனம்லாம் போட்டு செலவு பண்ணி நல்லா பாசமாக வளர்த்துட்ருக்கோம். சிறப்பாக அந்த பயிற்சி கொடுத்து மாடை நாங்கள் அவுப்போம். நீச்சல் போடுவோம். அரிசி, பருத்தி விதை, பச்சரிசி எல்லாமே வச்சு மாட்டை நாங்கள் மண்ணு குத்த விட்டு ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் மாடை விழாவில் கலக்கிறதுக்காக அந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் மட்டுமல்லாது முந்திரி, பேரீச்சை, தவிடு, புண்ணாக்கு என ஆரோக்கியமிக்க ஊட்டச்சத்து உணவுகளும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு தனித்தனி அறைகள், ஏசி கேரவன், கால்நடை மருத்துவர்கள் கண்காணிப்பு மற்றும் உடற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு ஆண்டு முழுவதும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். அட்லாண்டிக் கடலில் ரஷ்ய கொடியுடன் கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற வெனிசுலா எண்ணெய் கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்திருப்பது கடல்சார் சட்டத்திற்கு எதிரானது என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.